இந்தியாவில் ஆண்டுதோறும் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்களின் தேவைக்கேற்ப மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகின்றது. அந்த வகையில் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியாவில் ஆண்டுதோறும் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் மத்திய அரசு மக்களின் தேவைக்கேற்ப திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு துறைகளையும் மேம்படுத்தி வருகிறது. அதில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் வளர்ந்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் நாட்டின் வடக்கு, மேற்கு மற்றும் தெற்கு பகுதியுடன் இணைக்கும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. ஆகவே மத்திய அரசு இந்த ரயில் நிலையத்தில் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தவும் ரயில்களின் வேகம் அதிகரிப்பு, விரைவு ரயில் மற்றும் புறநகர ரயில் சேவைகள் தங்கு தடையின்றி சீரிய முறையில் இயங்குவதை உறுதி செய்ய ரூபாய் 97.73 கோடி மதிப்பீட்டில் மிகப்பெரிய ரயில் பாதை மற்றும் நடைமேடைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சென்னை, அரக்கோணம், ஜோலார்பேட்டை, ரேணிகுண்டா, சென்னை கடற்கரை, பெங்களூரு ஆகிய வழித்தடங்களில் தினசரி லட்சக்கணக்கானோர் எளிதில் பயணம் செய்ய வழி வகுத்துள்ளது. மேலும் இப்பணிகள் வருகின்ற ஜூன் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என இப்பணியில் ஈடுபட்டு வரும் ஊழியர் நாசர் தெரிவிக்கிறார். அரக்கோணம் ஸ்டேஷனில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 70% கம்ப்ளீட் ஆச்சு ஒர்க்கு. ஆக்சுவலி இப்போ டவுனுக்கு தனியாக டவுன் லோக்கல் மெமோ இருக்குல்ல, மெமோக்கு தனி லைன் ஆக்சுவலி அப்பு டவுனு வருது. ஸோ அதே மாதிரி சேம் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு தனி லைன் ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி குட்ஸ் லைனுக்கு தனி, அப்படியும் எல்லா லைனுக்கும் மொத்தம் தனி வருது ஆக்சுவலி எல்லாரோடுமே. இப்பணி மக்கள் தங்கு தடையின்றி பயணிக்க வசதியாக இருப்பதாக ரயில் பயணிகள் சங்கத்தின் தலைவர் நயினார் மாசிலாமணி தெரிவிக்கிறார். இன்றைக்கு நடைமேடைகள் விரிவாக்கம் மற்றும் இந்த பாதைகள் அங்கே சென்னையிலிருந்து வருகின்ற 4 வழி பாதைகளை முழுமைப்படுத்துவதற்காக இது 2 அது 2 இருந்தது திருவள்ளங்காட்டிலேருந்து. அப்போ திருவள்ளங்காட்டில் வண்டி வந்த உடனே அது என்ன பண்ண கிறிஸ் கிராஸாக வரும். எக்ஸ்பிரஸ் வருதுன்னா அங்கே போட்டுருவான், பேசஞ்சர் ட்ரெயினை போட்டுருவான். நைட் டைமில் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் போட்டுருவான். அது போன பிறகு தான் அந்த வண்டி விடுவான். அம்ரித் பாரத் ஸ்கீமில், ஸ்டேஷன் ஸ்கீமில் அதுக்கு ஒரு 56 கோடி சாங்ஷன் பண்ணி இப்போ இங்கே வந்து அதை புதுமைப்படுத்துகின்ற, பொலிவாக படுத்துகின்ற நிலையத்தை பொலிவுபடுத்துகிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக அரக்கோணத்திலிருந்து மா சுமன்.